அனைவருக்கும் வணக்கம். அண்டத்தின் வாழ்விலிருந்து ஜெயப்பிரியா. இன்றைக்கி நம்ம ஒரு ஆன்மீகத்துக்கான ஒரு பதிவை தான் பார்க்க போகிறோம். நான் என்னோடய காலை பொழுது விடிஞ்சதுலேருந்து நைட் நான் தூங்க போகிற வரைக்கும் சிவபெருமானை சொல்லி தான் நான் எந்திரிப்பேன். அதே மாதிரி தூங்குறப்பவும் சிவஞாபகம் சொல்லி தான் தூங்குவேன். அந்த மாதிரி ஒரு தருணத்தில் தான் நான் இந்த சிவனடியார்களை கூப்பிட்டு திருவாசகம் படிக்கிறதுக்கு கேள்விப்பட்டேன். ரொம்ப நாளாகவே நான் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வெயிட் பண்ணிட்டுருந்தேன். ஏன்னா நான் சிவனை தேடி கோயிலுக்கு போகிறத விட சிவனை நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரலாமே. எப்போவுமே சிவபெருமான் மேலே எனக்கு ஒரு ஈர்ப்புத்தன்மை இருக்கும். அவரை தேடி நான் கோயில் போவேன். அப்படி முடியாத பட்சத்தில் வீட்டில் உட்காந்து அவர் நினச்சி தியானிப்பேன். ஆனால் எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. சிவபெருமானை வீட்டுக்கு கூப்பிட்டு பூஜை பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது எனக்கு. இன்றைக்கி March 8 எங்கள் வீட்டில் சிவபெருமானை கூப்பிட்டு சிவனடியாரில் கூப்பிட்டு திருவாசகம் படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கிடச்சிது. அதை தான் நாங்கள் இன்னைக்கு பண்ண போகிறோம். இன்றைக்கி ஒரு 9:30 மணி அளவில் திருவாசகம் படிக்க ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா சிவபெருமானும் பார்வதி தேவியும் நந்தி பகவானோட கைலாய மலையில் இருக்கிற மாதிரி இருக்கும். இதில் லெஃப்ட் அண்ட் ரைட்டில் பார்த்தீங்கன்னா விநாயகரும் முருகப்பெருமான் இருப்பாங்க. கீழே ஃபுல்லாக தேவாதி தேவர்கள் எல்லாருமே இருப்பாங்க. ஸோ இந்த ஒரு ஃபோட்டோவை வச்சு தான் நம்ம வழிபட போகிறோம். இப்போது இந்த சங்கை பாருங்கள், இது வலம்புரி இடம்புரி சங்குன்னு சொல்லி நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த சங்குலேருந்து வர ஒடி தான் சிவபெருமானுக்கு ரொம்ப பிடிச்ச நாதம்னு சொல்லுவோம். ஸோ எல்லா ஒரு பூஜைகளுமே சங்குநாதம் கண்டிப்பாக சிவபெருமானுக்கு இருக்கும். ஸோ நம்ம அந்த மாதிரி இந்த திருவாசகம் படித்து முடிக்க இந்த 51 பகுதிகளையும் ஒவ்வொரு பகுதியும் முடிக்கிறப்ப இந்த சங்குநாதம் வாசித்து விவாதம் காமிச்சு முடிச்சுட்டா அடுத்த பகுதிக்கு நம்ம போகிறோம். திருவாசகத்தில் பார்த்தீங்கன்னா 51 பதிப்புகள் இருக்குது. 658 பாடல்கள் இருக்கும். இது ஃபுல்லாக நம்ம பாடி முடிக்கணும். மினிமமாக ஒரு 6 hours எடுக்கும். இப்போ நாங்கள் 9:30க்கு இங்கே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஒரு 10 பேர் கொண்ட குழு பொள்ளாச்சியிலேருந்து வந்திருக்காங்க. இவங்க தான் இன்றைக்கி சிவபுராணம் பாராயணம் பண்ண போகிறாங்க. அவங்க கூட சேர்ந்து நம்மளும் படிக்கலாம். சிவனடியார்கள் இவங்க எல்லாமே மோஸ்ட்லி தீட்சை வாங்கினவங்க. பாருங்கள் எவ்வளோ சந்தோஷமாக சிவனுக்காக பாடி ஆடி மகிழ்ச்சியாக அவங்க எப்படி பாடுறாங்க, எப்படி சங்கோட நாதத்துலேருந்து அவங்க ஊதுறாங்க. எல்லாத்துக்கிட்டேயுமே சங்கு இருக்குது. அந்த நாதம் ஒழுப்பி சிவபெருமானை எப்படி நம்ம கும்பிட்றாங்கன்னு பாருங்கள். திருவாசகம் 51 பதிகம் பாட முடியறதுக்குள்ளே ஒரு 6 மணி நேரம் எடுக்கிறதுனால சின்ன சின்ன பிரேக் இடையில ஒரு 2 minutes 3 minutes பிரேக் எடுத்துக்குவாங்க. ஸோ காலையில் 9:30க்கு ஸ்டார்ட் பண்ணி ஈவினிங் 3:30க்கு தான் இது முடிஞ்சது. இன் பிட்வீன் பிரேக் எடுக்கிறவங்க வெளியில் வரப்போ இன்னொரு சில பேர் அங்கே பாடிட்டு தான் இருப்பாங்க. ஸோ காலையில் ஆரம்பித்தாங்க அப்படின்னா சாயந்தரம் எண்டு வரைக்கும் எந்திரிக்கவே இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாருமே வயசானவங்களும் இருந்தாங்க, கொஞ்சம் இன் பிட்வீன் ஏஜில் இருந்தாங்க. என்ன தான் கீழே உட்காந்து படிக்க முடியலனாலுமே கொஞ்சம் நின்று பிரேக் எடுத்தும், சில பேர் கீழே உட்கார முடியாதவங்கெல்லாம் சேரில் உட்காந்தும் சிவபுராணம் எல்லாமே படித்தாங்க. திருவாசகம் இடையில் ஒரு பகுதி முடித்ததுக்கப்புறம் ஒரு கும்மி அடிக்கணுங்கிறதுக்காக வீட்டில் இருக்கிற எல்லோரும் நாங்கள் கும்மி அடித்து சிவபெருமானுக்காக பிரார்த்தனை பண்ணி நம்ம எல்லோரும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக பிரார்த்தனை பண்ணுறோம். இது பொன்னூசல் பதிகம் பாடுறப்போ நம்ம சிவபெருமானை நினச்சி பண்ணினது. மாணிக்கவாசகர் பார்த்திங்க அப்படின்னா இந்த பொன்னூசல் பாடுறப்ப சிவனையே நினச்சி ஊசலாடுற மாதிரி பாடியிருப்பார். அந்த ஒரு பதிகம் பாடுறப்ப நம்ம இந்த மாதிரி தொட்டில் வச்சு சிவபெருமான் ஆட்டுற மாதிரி திருவாசகத்தை வச்சு நம்ம பண்ணிகிட்ருக்கோம்.
காலையில் பார்த்திங்கன்னா சாமிக்கு சக்கரை பொங்கல் நைவேத்தியம் படைத்தோம். மத்தியானம் பார்த்திங்கன்னா லஞ்சு. ஸோ சாமிக்கு வந்து நைவேத்தியக்காக மத்தியானம் லஞ்சுக்கு நம்ம இதை படைச்சி சாமிக்கு கொடுக்குறோம். இந்த பூஜைகளாகட்டும், திருவாசகம் நாம் படித்ததாகட்டும், சிவனை கொண்டாடுறதாகட்டும், இந்த ஒரு தருணங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வீட்டை சுற்றியும் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனாக தான் இருக்குது. ரொம்ப மனசு நிறைவாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. இந்த ஒரு தருணம் உங்களுக்கும் வேணும் அப்படின்னா நீங்களும் இந்த மாதிரி பூஜைகள் பண்ணுங்கள். சிவனை உங்கள் வீட்டுக்கு அழைங்க, சிவ பக்தர்களை கூப்பிட்டு திருவாசகம் படிங்க. டிஃப்ரென்ஸ் உங்களுக்கே தெரியும். உங்களோட லைஃப் எவ்வளோ சேஞ்சஸ் ஆகுங்கிறது வந்து உங்களுக்கே தெரியும். சிவனடியார் எல்லாத்துக்கும் நம்மளால் முடிஞ்ச ஒரு தாம்பலம் ரெடி பண்ணணுங்கிறதுக்காக இதை நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இது எல்லாமே அவங்களுக்கு நம்ம கொடுக்கறதுக்காக தான் கிளம்புறப்போ. காலையில் ஒரு 9:30 மணிக்கு ஆரம்பித்து 3:45 தான் இந்த திருவாசகம் கம்ப்ளீட்டாக படித்து முடித்தோம். இது முடித்ததுக்கப்புறம் சிவனோட அருளும் பெற்றது இல்லாமல் இந்த சிவனடியார் எல்லோரும் என் குடும்பத்தில் ஆசீர்வதிச்சாங்க. அது பெரிய ஒரு பிளெஸிங்காக இருந்துச்சு. இந்த பிறவி பயனே அடைச்ச மாதிரி ஒரு திருப்தி கிடைச்சிது. நம்ம எப்போவுமே கடல்கிட்ட ஏண்டாவா எனக்கு இதை கொடு அதை கொடுன்னு கேட்குறத ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணுங்கள். நமக்கு என்ன வேணுங்கிறது அவருக்கு தெரியும். எனக்கு ஏதாச்சும் கஷ்டமாக இருந்துச்சோ சந்தோஷம் பண்ணணும், எனக்கு எதுவுமே தெரியாது இறைவா, நான் உங்ககிட்ட ஃபுல்லாக சரணாகதி அடைஞ்சிட்டேன், எனக்கு என்ன வேணும் வேண்டாங்கிறத நீ தான் எனக்கு பார்த்து செய்யணும், எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு அவர் கால் அடியில் சரணாகதி அடைச்சிக்கோங்க. எல்லாமே அளவுக்கு நான் பெற்ற இன்பம் இந்த வையகம் பெறட்டும் தான் என்ன ஒரே ஒரு குறிக்கோள். நான் இன்றைக்கி சந்தோஷமாக இருக்கேன், சிவனை கூப்பிட்டு நான் வழிபட்டிருக்கேன். நீங்களும் உங்கள் வீட்டில் உங்கள் ஒரு விசேஷ நாட்களில் நீங்கள் இந்த மாதிரி பண்ணணும், இந்த பூஜைகள் புனஸ்காரம் பண்ணணும், சிவபுராணம் படிங்க. சந்தோஷம் நிம்மதியும் தன்னால் வரும். ஓம் நம சிவாய. சர்வம் சிவமயம்.